மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு பெருத்தாலுங்க சூரியனை படைக்க முடியாதுங்க. உலகத்திலயும் அதுல உள்ள எல்லாவற்றையும் கடவுள் தம்முடைய வல்லமையால படைச்சாருங்க. உலகத்தை உண்டாக்கி அதை ஆள்ற அதிகாரத்தை மனுஷன் கையில கொடுத்தாருங்க. அதாவது நம்ம ஒரு டிவி வாங்குறோம்னு வைங்க, அதோட ரிமோட் கண்ட்ரோல்ல நம்ம கையில கொடுப்பாங்க. நம்ம இருந்த இடத்துல இருந்தே அதை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், சேனல் மாத்தலாம். அதே மாதிரி கர்த்தரும் உலகத்துல உள்ள எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கும் விஞ்ஞானிகள் சூரியனை ஆராய்ச்சி பண்றாங்கங்க. அவங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய குழப்பம் உண்டாகுதுங்க. சூரியன் தன் ஆயுசு நாள்ல அரை நாள காணோம்னு சொல்றாங்க. எப்படி சூரியன் அரை நாள் தாமதமா சுத்துதுன்னு விஞ்ஞானிகள் குழம்பி போறாங்கங்க. இதற்கான விட பைபிள்ல யோசுவா புஸ்தகத்துல இருக்குதுங்க. நான் வாசிக்க கேளுங்க. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோனின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் என்று யோசுவா சொன்னாருங்க. யோசுவா சொல்லுக்கு கட்டுப்பட்டு சூரியன் அரை நாள் அதே இடத்துல நின்னுச்சுங்க. பாத்தீங்களா கர்த்தர் மனுஷனுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்னு. கர்த்தர் ஒரு பெரிய மிருகத்தை படைச்சு அதை ஆதாம் கிட்ட கொண்டு வந்தாருங்க. ஆதாமே இதுக்கு ஒரு நல்ல பேர் வைப்பான்னு சொன்னாரு. ஆதாம் அதுக்கு யானைன்னு பேர் வச்சாருங்க. இன்னொரு மிருகத்தையும் படைச்சு ஆதாம் கிட்ட கூட்டு வந்து ஆதாமே இதுக்கு ஒரு பேர் வையின்னு சொன்னாரு. உடனே சிங்கம்னு பேர் வச்சாருங்க. அன்னைக்கு ஆதாம் என்ன பேர் வச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் தாங்க விளங்குது. பாத்தீங்களா கர்த்தர் மனுஷனுக்கு எவ்வளவு கனத்தை கொடுத்திருக்கிறாருன்னு. சூரியனை அரை நாள் நிப்பாட்டின யோசுவா கையில ஒரு ரிமோட் இருந்துச்சுங்க. அந்த ரிமோட்டுக்கு பேர் தாங்க விசுவாசம். இதைத்தாங்க ஏசப்பாவும் நம்ம கிட்ட சொல்றாங்க. கடுகளவு விசுவாசத்தோட அந்த மலையை பார்த்து சமுத்திரத்துல விழுன்னு சொன்னா விழுமாங்க. மலைய சமுத்திரத்துல தள்ளுறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. அதாவது மலை மாறி பிரச்சனையை பார்த்து அப்படி சொல்லும் போது பிரச்சனையே ஒளிஞ்சு போகுமாங்க. ஏசு கிறிஸ்து விசுவாசங்கிற ரிமோட்டை நம்ம கையில கொடுத்துருக்கிறாருங்க. நிறைய பேர் அந்த ரிமோட்டை யூஸ் பண்றதே இல்லைங்க. இந்த ரிமோட் வேலை செய்யுமா வேலை செய்யாதான்னு சந்தேகப்படுறாங்க. விசுவாசத்தோடு பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. பிரச்சனையும் ஓடி போயிரும். பிரச்சனையை கொண்டு வந்த சாத்தானும் ஓடி போயிருவாங்க. அவநம்பிக்கையை விட்டுட்டு இனிமேலாவது கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. யோசுவா கையில இருந்த ரிமோட் சூரியனையே நிறுத்திச்சுங்க. உங்க கையில இருக்கிற விசுவாசங்கிற ரிமோட்டு மலைய கூட சமுத்திரத்துல தள்ளுங்க.